சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ முத்து மீனாவும் மனோஜ் ரோஹினி இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிறாங்க. பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி பேரம்பேத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குப்பா நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, முத்து மீனாவும் ரூம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ சுழற்சி முறையில் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கா ரூமை ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இது நல்லையாங்க இருக்குது. அந்த ரோகிணியும் மனோஜும் நல்ல செல்வ செழிப்பாக இருந்தவங்க. இந்த மீனா மாதிரியோ முத்து மாதிரியோ தரையில் தூங்கினது கிடையாது. அப்படி இருக்கும்போது இது நல்லையாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டை விட்டுட்டு உன் பையன் போய் எங்கேயோ போய் கிடந்தானே, அங்கே என்ன பெட்டில் தான் படுத்தானா இல்லை ஏசியில் தான் இருந்தானா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. விஜயா, நீ உன் பையனை எப்படி வளர்த்து வச்சுருக்க, அவன் எப்படி இருக்கான் எல்லாமே எனக்கு தெரியும், சரியா? எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி பரபரப்பாக வராங்க. மீனா மீனா அப்படிங்கிறாங்க. என்னம்மா மீனாவை தேடிட்டு என்னம்மா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உன் பேர் மீனாவா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே இல்லத்தை அப்படிங்கிறாங்க. உன் வேலையை மட்டும் பாரு, அக்கா தங்கச்சிக்குள்ளே 1000 பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 அக்கா தங்கச்சி அப்படிங்கிறாங்க. பிறகு கொழுந்த பொண்டாட்டி மீனாவுக்கு இவா கொழுந்த பொண்டாட்டி, மச்சான் பொண்டாட்டி மீனா, அவங்களுக்குள்ள அக்கா தங்கச்சி உறவு. அவங்க என்னத்தையும் பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, ஒரு ஒரு போட்டி நடக்காது, நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க, எனக்கெலாம் அது பழக்கம் இல்லை ஸ்ருதி, நான் அந்தளவுக்கு படிக்கலை, 12 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே படிக்காதவங்க பெரிய இதாக பேசுகிறாங்க. 12 வரைக்கும் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. இந்த புக்காரி 12 படிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்ன விஜயா முழிக்கிற, மீனா படிக்கவே இல்லை, கை நாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவள் 12 படிச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஷாக்காகுதியா அப்படிங்கிறாங்க. நம்ம மனசில் நினைக்கிறது இந்த அத்தை சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அத்தை 12வது படிப்புலாம் இப்போ அசால்ட்டு, சின்ன பிள்ளைலாம் பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ அந்த காலத்தில் என்ன படித்த அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. நீ படித்தது 3ஆம் கிளாஸு, அதுவுமே நீ பாதியில் போகலை. அப்படி இருந்தும் சொந்த பொண்ணுன்னு சொல்லி என் பையனுக்கு கட்டி வச்சேன். படிப்பு இல்லையோ, குணசாலியாக இருந்தால் கட்ட வேண்டிதான். மீனா குணத்துக்கு இப்படி ஒரு பொண்ணு இப்படி ஒரு குணத்துக்கு பொண்ணு நம்ம லண்டனுக்கு போனாலும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இன்னும் ரோஹிணி வராங்க. என்ன லண்டன்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்ன லண்டன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த மீனாவை தான் உயர்த்தி பேசிகிட்டு இருக்காங்க அந்த பூக்காரி அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பூக்காரின்னு என் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்காத, பிறகு எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது, இந்த விஜயா இதே வார்த்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. வந்தோடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, அரசு சார்பில் மலர்கள் கண்காட்சி நடத்த போகிறாங்க. அதில் பூக்களை அழகாக அடுக்கிறவங்களுக்கும் பூவை நல்ல மாலையை சிறப்பாக தொடுக்கிறவங்களுக்கும் பரிசு 1 லட்ச ரூபா பரிசுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருக்கு. அதில் பேசாமல் மீனா கலந்துக்கலாம்லா அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்னம்மா சொல்கிறது, அவளுக்கு பிடிச்சா கலந்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னால் தானே அவங்க கலந்துக்குவாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், அவங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எனக்கு இதெல்லாம் தெரியாது ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நான் அப்ளை பண்ணிடுறேன், அந்த டேட்டு வரையில் நீங்கள் கூப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவுக்கு சரின்னா சொல்லுமா, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா, அவள் ஒரு முறம் பூவை கட்டிட்டானா பெரிய பூ கட்டுதவளா, வீட்டு வேலையே செய்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, அவள் எங்கே போய் அதை செய்ய போகிறா வைக்க போகிறா அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இந்த வீட்டு வேலையெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு, இந்த வாரம் ரோகிணி தானே சமைக்க போகிறா, இந்த வாரம் மீனாவுக்கு எந்த வேலையும் இல்லை, இந்த வாரத்தில் எந்த போட்டி இருந்தாலும் கலந்துட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது சொல்கிறது பாட்டி சொல்கிறது சரிதான், இந்த வாரம் பூரா ரோகிணி தானே வீட்டு வேலை செய்ய போகிறாங்க, ஏன்னா இந்த வாரத்தில் கடைசியில் தான் வருது, ரோகிணி முடிஞ்சோடனே நான் தான் வேலை செய்ய போகிறேன், அப்பவும் மீனா ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறாங்க, அதனால் மீனா கலந்துக்கிறதுல ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா, இதெல்லாம் வேண்டாம், குடும்பத்துக்கு அது நல்லது கிடையாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னது நல்லது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அவள் பாட்டில் கலந்துட்டு போகிறா, அவன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, எப்பா யார் வேணாலும் கலந்துக்கலாம், மீனாக கலந்துக்கூடக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய், பூ கட்டுறதுக்கெலாம் யாராவது போவாங்களடா, 1 லட்ச ரூபா பரிசுலாம் இவங்களுக்கு கிடைக்குமா, மீனாக கிடைக்குமாடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, யாரையும் தன்னம்பிக்கையாக பேசணும், எதுவும் கிடைக்காது வைக்காதுன்னு பேசணும், அப்படி தான் இருக்கும். நீ செஞ்சுருவோமா செய் அப்படின்னு சொன்னால் அவன் செஞ்சு வர போகிறா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அங்கே தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிடுவாங்க, இந்த மீனாவால் அதை செய்ய முடியுமா வைக்க முடியுமான்ட்டு கிடக்காங்க. உடனே மீனாட்ட முத்து சொல்கிறாரு, உன்னால் முடியும் மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருக்குது எனக்கு தன்னம்பிக்கையாக தாங்க இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடியுமேண்ணா, அப்ளை பண்ணதை பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. டைனிங் டேபிளில் வச்சு கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுறாங்க. உடனே கை தட்டுறாரு ரவி. அண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க, சூப்பராக பண்ணுவீங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை எதிர்த்து வர்றாரு. மீனா, எனக்கு உன் மேலே 100% நம்பிக்கை இருக்குது, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படிங்கிறாங்க. பாட்டின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா மீனா,
உன் மேலே இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு பரிசோட வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முறைக்கிறாங்க மீனாவை. ஆமாம், இவாளெல்லாம் கலந்துக்கிட்டு கிழிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அரசு கண்காட்சி நடக்குது. அங்கே வந்துட்டு மீனாவை கூப்பிட்டு போகிறாங்க முத்து. போகும்போதே விஜயா காராடுறாங்க. இந்த மாதிரி வீட்டு வேலைலாம் யார் செய்வா, அது இதுன்ட்டு கிடக்காங்க. உடனே பாட்டி இப்படி பார்க்குறாங்க. வீட்டு வேலை செய்ய தான் வேற ஆள் வச்சாச்சு, அப்புறம் ஏன் மீனா வீட்டு வேலை செய்யலை, வீட்டு வேலை செஞ்சுன்னு கிடக்க, அப்படி வீட்டு வேலை செய்யணும்னா நீ ரோகிணி கூட சேர்ந்து நீ செய்ய அப்படிங்கிறாங்க. ரோகிணி விஜயாவும் மூச்சே காட்டாமல் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அரசு கண்காட்சி நடக்கிறதுக்கு கூட்டி போயிடுறாங்க மீனாவை. அங்கே போனோன்னே மீனா போட்டியாளராக கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்ட உடனே பூவெல்லாம் சூப்பராக அடிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மாலை துடுக்குது போட்டியும் சூப்பராக பண்ணிடுறாங்க. ஜட்ஜஸுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்படி ஒரே ஒரு ஆள் வந்து இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்களே, வேறு யாரும் இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீனா மாதிரி அழகான பூ கட்டவோ பூ அடுக்கவோ யாருமே இல்லை. அதனால் மீனாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. மீனாவை தேர்ந்தெடுத்து பரிசுகளை மேடையில் கொடுக்குறாங்க. மேடையில் கொடுக்கும்போது மீனா பேசுங்க அப்படின்னு சொல்லி மைக்கு கொடுக்குறாங்க. எனக்கு மைக்கு பிடிச்சிலாம் பேசி பழக்கம் இல்லை. ஆனால் வந்துட்டு நான் ஒன்றே ஒன்று பண்ணிட்டு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்தளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னா என் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரருடைய உத்வேகமும் அன்பும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, நான் சாதிச்சிருக்க முடியாது. நான் ஒரு வீட்டில் முடங்கி போய் தான் இருக்க வேண்டியிருந்திருக்கும். நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் இருந்து எனக்கு சுயமரியாதை கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே என் வீட்டுக்காரர் வந்து தனியாக எனக்கு பூக்கடை வச்சு கொடுத்துருந்தாரு. அந்த பூக்கடையை நான் அனுமதி முறையாக வாங்கலைன்னு சொல்லிட்டு மாநகராட்சிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதில் மேயர்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிலாம் இருக்காங்க. அப்போ யார் எடுத்தீங்க, இந்த பொண்ணு பூக்கடையாக எடுத்தீங்க, அந்த பொண்ணுக்கு உரிய பெர்மிஷனை கொடுத்து நீங்கள் அந்த பூக்கடையை மறுபடியும் நடத்த சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்டிப்பாக அந்த பூக்கடையை கிடைக்கிறதுக்கு நாங்கள் வழிவகை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேயர்லாம் வாக்கு கொடுக்குறாங்க. நன்றியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் வீட்டுக்காரர் அந்த பூக்கடை போனோன்னா விட்டுறல, நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். என் வீட்டுக்காரர் சொல்லணும்னு தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன். என் கூட பிறந்த தங்கச்சி தான் மாதிரி தான் சுருதின்னு ஒரு பொண்ணு, என் தம்பி, என்னுடைய கொழுந்தனோட பொண்டாட்டி, அவங்க தான் இந்த அப்ளிகேஷன்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சுருதியும் ரவியும் இந்த போட்டியை கலந்துக்கிட்டது போது பார்க்கணும்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ரொம்பவே கை தட்டுறாங்க. நம்மளெல்லாம் மேடையில் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. இதை வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. இதை வீடியோவை எடுத்துகிட்டு பயங்கர வைரலாக பண்ணுறாங்க சுருதி. இதை பார்த்த ரோகிணி, ஆண்டி வீடியோ ஒன்று ஆன்லைனில் வந்துருக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா வீடியோன்னு சொல்கிற அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மீனா பேசுகிறாங்க. மீனா வந்து முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தான் வீட்டுக்காரர் தான் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு காரணம் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கிடப்பு. இந்த பூக்காரி 1,00,000 ஜெயிச்சிட்டாலும் அது போக என் முன்னேற்றத்துக்கு காரணம் என் புருஷன் தான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக படம் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதில் இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா அந்த வீடியோ பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேத்தி ஜெயிச்சிட்டா. இந்த வீட்டில் உள்ள விஜயான்னு ஒருத்தி இருந்தாலும் அவன் என்ன சொன்னால் பார்த்தல, ஒன்றும் நடக்காது வைக்காது, மீனா ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னுட்டு இருந்தா. இப்போ பார்த்தா என் பேத்தி ஜெயிச்சிட்டா, 1,00,000 ஜெயிச்சிருக்கா. அதுவும் ஒரே நாள் போட்டியில் 1,00,000 ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. விஜயா, மீனாவும் முத்தும் வரும்போது ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னாலலாம் ஆர்த்தி எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒன்றால் எடுக்க முடியாது, வயசாகிட்டு. ரோகிணி, அம்மா நீங்கள் சுருதி எங்கே இருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. சுருதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டி, நான் வந்துட்டுருக்கேன் பாட்டி, மீனா நாங்கள்லாம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. ஒன்றா தான் வரீங்களா, சரி சரி வாங்க, முதல்ல வந்து முத்துக்கு மீனாவுக்கும் ஆர்த்தி எடுக்கணும், நீ முன்னூட்டியை வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்கள வாசலில் நிற்க வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொன்னாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்த்தி எடுத்து வரவேற்கணும்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே சிரிக்கிறாங்க. வீட்டு வாசலுக்கு வந்தோடனே பாட்டி ஆர்த்திலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விஜயா ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் சுருதி, ரோஹிணி, விஜயா எடுக்கிறாங்க. எடுத்துன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என் பேத்தி தான் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. நீ திறமைசாலின்னு தெரியும், ஒரு சிலவங்க உன் திறமை தெரியாமல் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஊர் உலகத்துக்கு முன்னாடி நீ வந்து இன்றைக்கி வந்து சாதிச்சிருக்க. இன்றைக்கி பாரு, மந்திரி கையால் பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. அது போக அந்த வீடியோ எப்படி வந்திருக்கு பாருங்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, இந்த வீடியோ நான் தான் வைரல் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவினிக்கு பயங்கர கடுப்பு. இந்த மீனா கூடவே அலைகிறாங்க. ரெண்டாவது மீனாவுடைய வளர்ச்சிக்கும் அந்த முத்துவோட வளர்ச்சிக்கும் பக்கத்துணையாக இந்த சுருதியும் முத்துவும் ரவி இருந்துகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அந்த ரோகிணிக்கு. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜிங்க பார்த்தியா, இவங்க 2 பேர் நட்போட ரவிகிட்ட நல்லா பழகுன்னு சொன்னேன் கேட்டியா. இப்போ பாரு, முத்து வந்து ரவிகிட்ட ரொம்ப நெருங்கி பழகி இப்போ அவங்க 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஆகிட்டாங்க. நாளை அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் வைக்கணும்னா கூட சுருதியோ ரவியோ பணம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு தான் நாளைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இருக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தான் அவங்க அப்பா இருக்காரு, அது போக நம்மகிட்ட எப்பவும் பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் வருகின்ற காலங்கள் என்ன நடக்க போதோ தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து மனோஜ் ரூமில் தூங்க போகிறாரு. அப்போ
முத்துட்ட சொல்கிறாரு, அந்த டைரி எடு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த டைரி எடுத்து கொடுக்காங்க. உடனே மனோஜுக்கு இன்றைக்கி நடந்தது போகிறேன் எழுதுறாரு. மனோஜுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, தினம் நடக்கிறத டைரியில் குறிப்பிட்டு எழுதுறது அவருடைய பழக்கமாக இருக்குது. அந்த டைரி கொண்டு அதே இடத்துல வை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்குறாரு, இவன் என்ன எழுதுறான், தினம் எழுதிட்டு இருக்கான், ஒன்றும் கவிதை எழுதுறானா இல்லை சுயசரி எழுதுதானா, சும்மா கிடக்கனால எழுத வைக்கானா, என்னதான் எழுதான்னு பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைரி வாங்கி வச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நான் இவ்வளோ பெரிய மேடையில் ஏறினதும் இல்லை, இவ்வளோ பெரியவங்க மத்தியில் இருந்ததும் கிடையாது. இப்படி இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா அம்மாவும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, வீடியோ பார்த்தோம் தெரிஞ்சிருக்கோம், உனக்கு இவ்வளோ பெரிய பரிசு கிடச்சிருக்கு, இவ்வளோ பேர் வாழ்த்திருக்காங்க, என்னை சொல்லலே வைக்கலேங்கிறாங்க. ஏக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே சத்தியாவும் பேசுகிறாங்க. உடனே என் வீட்டிலேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, வீடியோவும் வைரல் ஆகிடுச்சு தான் எல்லோரும் என்கிட்டையும் விசாரித்தாங்க. உனக்குன்னு சனி ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்னும் பூ வியாபாரம் உனக்கு கடுமையாக இருக்கும் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தாங்க, உங்கள் உத்வேகம் இல்லைன்னா நான் எப்படிங்க சாதிச்சிருப்பேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இந்த 1,00,000 வந்து நம்ம பேசாமல் வண்டிக்கு கட்டிடுவோமாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அந்த பூக்கடை தான் வந்துட்டு மாநகராட்சியிலேருந்து வச்சு தரேன்னு சொல்கிறாங்களா, அதில் ஏதாவது டெவலப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை டெவலப் பண்ணதுக்கு நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம், அந்த 1,00,000 கொண்டு இங்கே காருக்கு கட்டிடுங்க, நம்மளுக்கும் டியூ வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும்லாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அதை செஞ்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் டைரி எழுதி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறம் நினைக்கிறாரு, சரி அவன் டைரி என் போட்டு எடுத்துக்கிட்டு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையில் விடியுது. மாநகராட்சியிலேருந்து எல்லா பெர்மிஷனோட அந்த வண்டியை கொண்டு இறக்குறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர ஷாக். ஏங்க இந்த பூக்கடையை தான் வந்து பெர்மிஷன் எடுத்து போயிட்டாங்க, நீங்கள் இறக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, மாநகராட்சியே முன் வந்து இந்த பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இந்த விஜயா மலரகம் வந்து செயல்படுறதுக்கு எந்த தடையும் இல்லை, தடையின்மை சான்று கொடுத்துட்டாங்க, இன்னும் லைஃப் லாங்கில் நடத்தலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து அவங்க கரெக்டாக வந்துடுறாரு. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. நடந்தது அப்படியே சொல்கிறாங்க. மாநகராட்சியிலேருந்து உங்கள் வண்டியை இறக்க சொல்லிட்டாங்க, அதுபோக அதில் என்ன டேமேஜ் இருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 இழப்பீடும் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து நல்ல மாதிரி நடத்துங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது முத்துக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டுக்குள்ள ஓடி வர்றாரு. மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. உன் பூக்கடை திரும்பி வந்துச்சு, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மாநகராட்சியிலேருந்தே பெர்மிஷனை கொடுத்து அவங்க ஒரு லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க பாரு, அவங்களே நின்ற நம்ம எந்த இடத்துல விட்டுருந்தோமோ அதே இடத்துல தூக்கி வச்சு பூ அலங்காரத்தோடு விட்டு போயிருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமாங்க அப்படிங்கிறாங்க. இழப்பீடும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இதை வந்து வீட்டில் வந்து சொல்ல வராங்க. ரோஹிணி என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வெளியே போய் பாருமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த பூக்கடையில் இருக்குது, வயிற்றுச்சலாக இருக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வச்சோம், ஒன்றும் செய்யலாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா மாநகராட்சிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க பெர்மிஷன் இல்லாத வண்டியை கொண்டு விட்ருக்கீங்க, முத்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு வந்து விட்டிங்களா வச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா உங்களை தான் தேடிட்டு இருக்கோம், அவங்க பெர்மிஷன் எல்லாம் வாங்கி தான் வச்சுருக்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் போய் புகாரை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆக நம்ம மாட்டிக்கு உங்களுக்கு பெர்மிஷன் எல்லாம் வாங்கி கொண்டு இந்த முத்து வச்சுருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. ஆண்டி, இந்த மாநகராட்சியில் அவன் பெர்மிஷன் எல்லாம் வாங்கியிருக்கான், மாநகராட்சியிலேருந்து திருப்பி கொண்டு வச்சுருக்கேன், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இதை ஒன்றுமே செய்ய முடியாதாம்மா, இந்த வீட்டு வாசலேருந்து என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா, எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம தலைமையில் பார்ட்டிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நைட்டு வீட்டில் நம்ம சாப்பாடு கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஏப்பா, பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி மனோஜ் நம்ம சுருதி வீட்டில் எல்லாம் சாப்பிடுதாங்க, நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்கெட் பிரியாணி வீட்டுக்கே ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே இப்போ அந்த பார்ட்டி எதுக்கு தெரியுமாப்பா, முத்து மீனாவும் வச்ச கடை வந்து மறுபடியும் வந்துருச்சு இந்த விஜயா மலரகம், அதுதான் அந்த பார்ட்டி அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா, மாநகராட்சியில் நம்ம பெர்மிஷன் வாங்குதே பெரிய மேட்ரு, இதில் மாநகராட்சியே பெர்மிஷன் கொடுத்து இந்த வண்டியோடு வந்து இறக்கிட்டு போகிறது மிகப்பெரிய விஷயம். அதுலேயும் என் மருமக வந்து 1,00,000 மலர்கள் கண்காட்சியில் போட்டியில் ஜெயிச்சிருக்கா, இது நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ஏகப்பட்ட பேர் ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, மீனாவுக்கு இப்போமே 2 ஆஃபர் வந்துருச்சு அப்படிங்கிற. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் கூட ரயில்வேல வேலை பார்த்தவங்க 2 வீட்டில் ஃபேமிலியில் கல்யாணம் இருக்குது, 3 நாளைக்கு முன்ன பொண்ணு இருக்குது, அதை நீங்கள் செஞ்சுதான் வந்து பூ கட்டி கொடுக்கணும், இப்போ மருமக தான் பேரும் புகழோட இருக்கா, அதே மாதிரி சூப்பராக கட்டி தரணும்னு சொல்லியிருக்காங்க, நீ சூப்பராக கட்டி கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரயில்வேல ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த யூனியன் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போகிறேன் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க, புரோக்கர் வேலை தான் பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா எப்படி பேசிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அவள் இன்னும் பேசிட்டு போகிறா, என் மருமகளுக்கு நான் புரோக்கராக தான் தப்பு இல்லை, என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் ஏதாவது வருமானம் தான் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி சொல்லு, இந்த விஜயாவுக்கு அதெல்லாம் தெரியாது, தான் பிள்ளைகள் வந்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒன்று போல் நினைக்கணும், ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும் ஒரு பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறவ பேச்சு இது. ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கித வாய்வா, அதனால இப்படி தான் இருப்பா, நீ விடுப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி சாப்பிட்டாச்சு எல்லோரும் தூங்க போவோம்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க.
இங்கே வந்துட்டு ஒரே சவுண்டாக பாட்டு படிச்சுக்கிட்டு கிடக்காங்க சுருதி ஹாலில். அண்ணாமலை வராங்க, ஏம்மா சவுண்டு ஓவராக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க. சாரிப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மற்ற ரூம்லையும் தூங்குறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சவுண்டை கேட்டு மறுபடியும் முத்து வராரு. டேய் பயங்கரமாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க போல பாருமீனா, நான் ஹாலில் வந்து உன்ட்ட பேசினாலே நீ வந்து நினச்சி மேலே போய் படுங்கம்ப. இங்கே பாரு சுருதி ரவியும் பயங்கர ஜாலி பண்ணுறாங்க, அவங்களும் யூத்துங்கிறத நிரூபிக்காங்க அப்படிங்கிறாங்க. நீயும் யூத் தாண்டா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா நம்மளும் யூத் தான், ஆனால் நம்மளும் ஹாலில் படுத்தா ஜாலியாக பாட்டு படிக்கலாம், டிவி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, எங்களை வச்சு தான் இங்கே பண்ணக்கூடாது, உங்களுக்குன்னு தனி ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் டைரி எழுதுனானே, என்ன எழுதி வச்சுருக்காங்க, அந்த டைரியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரி எடுக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் அடுத்தவன் டைரியை நம்ம படிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தவன் டைரியை படிக்கிறது ரொம்ப தப்பு தான், ஆனால் இவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவன். இவன் வந்து சும்மையே வீட்டில் இருக்கான், ஏதோ ஒரு சுயசரிதை எழுதுற மாதிரி தினம் எழுதுறது, அதை கொண்டு வைக்கிறது. நம்ம இந்த ரூமில் வந்து ஒரு வாரம் பாட்டி இருக்க சொல்லிட்டாங்க, ஒரு வாரம் இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாது அவன் சட்டப்படி. ஆனால் அந்த டைரி எடு, அதை எழுதணும், இதை எழுதி அதிலே வை, நீ எடுத்து பார்க்கக்கூடாது அப்படிங்க. 2-3 வாட்டி நீ அதை பார்த்துடக்கூடாதுங்க. அப்படிங்கும்போது எனக்கு அதை பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. ஏங்க வேண்டாங்க, அந்த ரோகிணி வந்து ஏதாவது சொல்லுவாங்க, எங்கள் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து ரோகிணி பொருளை இது எடுத்தால் தப்பு, அவன் எங்கள் அண்ணன் நொண்ணன் தானே, அந்த நொண்ணன் என்னெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கான், எனக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு ஓடிருக்கான், இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கான். அப்போ அவன் எனக்கு வர வேண்டிய பணத்தை வந்து என்கிட்ட தரலாம், அவன் கரெக்டாக இல்லை நானும் கரெக்டாக இல்லை, சரியா அப்படின்னு சொல்லி அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. மனோஜ் வந்து வாலிப வயசுலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2024 பிறந்ததுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதியிருக்கிறாரு. ஃபுல்லாக எழுதினதில் அந்த பழைய இதில் நான் வந்து ஜீவாவோட வந்து பணத்தை ஏமாற்றேன், இத்தனை நாட்கள் இப்படி என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் ரோகிணி இன்றைக்கி சந்தித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குறிப்பிட்டு அப்படி எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் அதை பார்த்து சிரிக்கிறாரு. உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, மீனா ஏங்க அடுத்தவங்க டைரியை படிக்கிறதே தப்பு, இதை வந்து அவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க, ஏங்க என்னங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறதே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுனா வச்சதுன்னா ஒரு ரூமில் வந்து கதை அடைச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேனா பார்க்கலன்னா அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த சோம்பேறி பையன் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியணும்ல, அவன் என்ன தான் பண்ணுதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்குக்கு போனது, அங்கே கடலை தின்னது எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் எழுதி வச்சுருக்கானே, அந்த பணத்தை காணாமல் போன பணத்துக்கு மீட்டதுக்கு ஒரு வழியும் செய்யலையா அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி பார்த்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு செய்தியாக்குமே. ரோகிணி கல்யாணம் பண்ணதுலேருந்து எல்லாமே வருது. அந்த இதுலேயும் எழுதியிருக்கிறார், ரோகிணி இன்றைக்கி பார்த்தேன், இந்த தேதியில் பார்த்தேன், இங்கே வச்சு பார்த்தேன், எங்கள் அம்மா வந்து என்னை கட்டிக்கங்கன்னு கெட்டுக்கிட்டியான்னு கேட்டாங்க, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, ரோகிணிக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படி இப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்படி தான் சந்திச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க ஆரம்பித்து உடனே ரோகிணி அப்பா வந்து மாமா வெளியூர்லேருந்து வந்தாங்க அப்படி எல்லாத்தையும் எழுதியிருக்கானே, நம்மளை பற்றி ஒரு குறிப்பு எழுதாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே மனோஜை சுற்றியே எழுதியிருக்காப்புல. இந்த சூழ்நிலையில் ஜீவாவை தேடி அலைஞ்சது வச்சது எல்லாம் வருது. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர ஷாக்கு. நான் இந்த பொண்ணு பார்லர் போகிறேன், இவன் வந்து வேலை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பொய்யா, டீ கடை எல்லாம் போய் வேலை பார்த்துருக்கானே, அதுவும் சப்ளையர்லாம் வந்திருக்கானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்த பின்னாடி கடைசியாக வருது, ஜீவா வந்து கனடாலேருந்து வந்த பொண்ணு வந்து பார்லரில் இருக்காங்க. நம்ம விட்டது தான் அந்த மேடமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. பார்லர்லேருந்து கூட்டி கொண்டு ஸ்டேஷன் ஓட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தேதியெலாம் எழுதியிருக்கு. இதே டேட்டில் தான் நம்ம ஸ்டேஷன் ஓட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரி வரீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மீனா, இதுக்கங்க நீ படி அப்படிங்கிறாங்க. இதை புறம் படிக்கிறாங்க. ஸ்டேஷனில் ஜீவாட்ட பணம் வாங்கினது, அந்த பணத்தை வந்து ரோகிணியோட அப்பா பண்ணணும்னு வீட்டில் சொன்னது, இந்த ஃபர்னிச்சர் கடையை பார்க்க போனது, பிஸ்னஸ் அலைஞ்சது, பிச்சை எடுத்தது எல்லாமே இதில் எழுதியிருக்காரு. இன்றைக்கி கொண்டு எழுதியிருக்காரு. இதை பார்த்த மீனா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த திருட்டு போய் என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சுருக்கோம் பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த ரோகிணி கூட அவங்க அப்பா பண்ணணும் தானே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா 15 லட்சம் 15 லட்சமாக 2 வாட்டி அனுப்புவாரான், அதையும் மாமாட்ட கொடுத்து அனுப்புவாரான். அவங்க அப்பா ஜெயிலில் இருப்பாங்க. இதெல்லாம் நம்புறபடியாகவே இல்லை. நானும் இதில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் திருடன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு துருப்பு சீட்டை விட்டு போவாங்க. அதே மாதிரி அவன் பெரிய சீட்டை ஒன்று விட்டு போயிருக்கான் எந்தில் மாட்டிலே. பாட்டி மூலமாக அந்த தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. அவன் பாட்டி சொல்லணும்னா இந்த ரூமுக்கு நம்ம வரப்போகிறதில்ல, இந்த டைரியும் பார்க்க போகிறதில்ல. அவனும் என் முன்னாடி இந்த டைரியை பார்த்துடாதுன்னு 2 வாட்டி சொல்கிறான். அதனால தான் நான் பார்க்கவே தூண்டிச்சு. இப்போ பார்க்கும்போது தான் இந்த ரீதி இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்கான். விடியட்டும் மீனா, இதுக்கு ஒரு கச்சேரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க இதில் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க, இது வந்து மாமாவோடைய உழைச்ச பணம், அந்த பணத்தை நம்ம எப்படியாவது மீட்கணும், அதுக்கு என்ன வழியோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா மீட்க முடியாது? அவன் அக்கௌண்ட்டில் 29 லட்சம், அக்கௌண்ட்டில் வந்துட்டு 28 லட்ச ரூபா வச்சுருக்கான். 1 லட்ச ரூபா அவன் பொண்டாட்டிக்கு வட்டி கொடுத்துருக்கான், அதையும் எழுதி வச்சுருக்கான், சரியா? இன்னொரு 1 லட்ச ரூபாய்க்கு கார் எடுத்திருக்கான், ஆனால் லோனில். அப்போ 28, அவன் இப்போ இருக்கிறது வந்து 28 லட்ச ரூபா இருக்குது. எங்கள் அப்பா பணம் 27 லட்ச ரூபா. அந்த 27 லட்ச ரூபாய்க்கு வட்டி தான் 3 லட்ச ரூபா வாங்கியிருக்கான்,
சரியா? காலையில் ஹாலில் கூப்பிட்டு எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சு பேசி 30 லட்ச ரூபாய் என் கொண்டாளன்னு கேட்கணும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்த பணம் தான் அது. சரியா? இந்த 3 லட்ச ரூபாய் எப்போ தருவான்னு நான் இப்போ இருக்கிறது பணம் வந்து 28 லட்ச ரூபா இருக்குது. 2 லட்ச ரூபாய் எப்போ தரேன்னு கேட்கணும். அது போக கார் சாவி வாங்கிடணுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் வாங்கினா நல்லா இருக்குமாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பணம் வாங்கினா நல்லா இருக்குமாவா? காலையில் பாரு நீ அப்படிங்கிறாங்க. ஏங்க வேறு எதுவும் கோவம் எதுவும் பட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் படலை மீனா. நம்ம வந்து இப்போ முன்னெச்சரிக்கை நோக்கி போகிறோம். எந்த வன்முறைக்கோ அதுக்கோ போக மாட்டேன். சரியா? அதனால் எதை பற்றியும் நீ எதுவும் நினைக்க வேண்டாம். நான் வந்து சட்டப்படி தான் கேட்பேன். சரியா? அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்பாட்ட சொல்லி தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. காலையில் எல்லோரும் வேலைக்கு அவங்கவுங்க புறப்பட்டுருக்காங்க. அப்போ விஜயா வந்து ஹாலில் உட்காந்து யார் யார் என்ன செஞ்சிட்ருக்கான்னு பார்க்காங்க. ரோஹிணி போய் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. இந்த பூக்காரி காலையில் தோரணையாக பூவை கட்டிட்டு வேலைக்கு போகிறா. ரோஹிணி சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போட்டுருக்குதுலாம். இந்த காலக்குடும்பெல்லாம் நான் பார்க்கணும் இருக்குது அப்படி இப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா புலம்பிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அவன் மருமோட காப்பி வேணா வாங்கி குடி அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணிக்கு எதுக்கு சிரமம் அப்படிங்கிறாங்க. எது மீனா வந்தா மீனா காப்பி போட்டு கொண்டா, வடையை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாம்ப உனக்கு வந்து ரோஹிணி வந்து வேலை செய்கிறது உனக்கு வந்து கஷ்டமாக தெரியுது என்ன அப்படிங்கிறாங்க. அத்தை அது பணக்கார பிள்ளை, இவ வந்து அன்னாடுங்காட்சினா இவங்களுக்கு கஷ்டம் இருக்காதா? எல்லாருக்கும் கஷ்டம் தானே. எல்லோரும் உழைச்சி தானே சாப்பிட்றோம். அன்னாடுங்காட்சியாக இருந்தாலும் சரி தான், பணக்காரங்களாக இருந்தாலும் சரி தான். இப்படிலாம் பேசாதா? ஒரு நாள் வேலை செய்ய வேண்டியதான், ஒரு நாள் வேலை செய்ய வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாட்டி நான் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடா பேராண்டி அப்படிங்க. அப்பா வாங்க அப்படின்னா உங்கள் அப்பா வாக்கிங் போயிருக்கான் வரட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ரூமில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உடனே ரவியும் சுருதியும் கேட்குறாங்க, எதுக்கு முத்து எல்லாரையும் ஹாலில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார், அவனுக்கு வேறு வேலை கிடையாது, அதை உட்கார வச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம ஒரே ஒரு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை பார்த்து முத்து சொல்கிறார், ஆமாம் பேங்க் ஆஃபீஸர், நீங்கள் காலைல 10 மணிக்கே பேங்க்கு போயிடுவீங்க, பெரிய மேனேஜர், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு லோன் கொடுப்பீங்க, வரவு செலவு பார்ப்பீங்க, இவ்வளோ பெரிய வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் நான் உன்ன மாதிரி சும்மா இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கியாடா, பிஸ்னஸ் பண்ண போகிறேன்டா, என் மாமா என்ன பண்ண அனுப்பியிருக்காருடா அப்படிங்கிறாங்க. உன் மாமா அனுப்பியிருக்காரு? ஆமாம் என் மாமா அனுப்பியிருக்காரு. முதல் ஒரு 15 லட்சம் அனுப்பியிருந்தார், இப்போ ஒரு 15 லட்சம் அனுப்பிட்டார். பரிஞ்சல் கடையை வாங்க போகிறேன், பெரிய அளவில் நடத்த போகிறேன் அப்படின்னு. நீ தான் நான் கண்டிப்பாக நடத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. டே ஓம்னா நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ரோஹிணி எங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காரு, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுறோமா காட்டலையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட ரவி சொல்கிறாரு, ரவி என் முத்து கூட அவங்க மாமா அனுப்பியிருக்காரு, அவன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறானே அப்படிங்கிறாங்க. பண்ணட்டும்டா, அவங்க மாமா காசுனா பண்ண வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னடா எல்லாருமே ஹாலில் உட்காந்துறீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. கதவை கொஞ்சம் அடைக்கணும்பா அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாவி? இல்லைப்பா கதவை அடைக்கணும், ஒரு திருடன் ஓடிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே திருடங்க யாரா இருக்கா, லூசாடா நீ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஒன்றாச்சு திருடன் வசமான திருடன் இருக்கான், திருடி இருக்காங்கப்பா, அதான்ப்பா கதவை அடைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த டைரியை பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் டைரிடா இது அப்படிங்கிறாங்க. டேய் ஏன் டைரி எங்கடா அடுத்த அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் டைரியா அது? முத்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அடுத்தவங்க பர்சனல் நீங்கள் தள்ளிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் அடுத்தவங்க டைரி எப்படி எடுப்பீங்க? அதுவும் மனோஜ் டைரி நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கொஞ்சம் பொறுமா ஏம்மா கொஞ்சம் பொறு, எப்போ அந்த டைரியை படிங்கப்பா, இத்தனா பக்கத்துலேருந்து இத்தனா பக்கம் வரைக்கும் படிங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை படிக்கிறாங்க. படித்தோன்னே வேர்த்து பூத்து விற்றுருது. இதை பார்த்தோன்னா என்னப்பா நீங்கள் படிச்சுன்னு ஒரு மாதிரி ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வாங்கி பார்க்குறாரு. ரவி வாங்கி பார்த்தோன்னா ரவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே சுருதி வாங்கி படிக்கிறாங்க. சுருதியும் ஒரு மாதிரி ஆயிடுது. இதை பார்த்தோன்னா மனோஜுக்கு மட்டும் வேக்குதுங்க. ரோஹிணிக்கு என்ன அதில் எழுதிருக்குன்னே தெரியல. ஏன்னா ரோஹிணி அந்த டைரியை படிக்கலை. படித்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்ன தானே நடக்குது, எல்லோரும் டைரியை படிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கீங்களே என்ன அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் சுயசரிதை எழுதியிருக்காரு, அந்த சுயசரிதையை பார்த்தோன்னா அவ்வளோ பேருக்கும் புல்லரிக்கி, அதனால தான் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவன் படித்தவன்டா, 4 விஷயம் எழுதுவான், அதில் அறிவுபூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு வேர்த்து ஊற்றுதாக நம்ம வந்து பணத்தை வாங்கினது ஜீவாட்டை வாங்கினது முதல் கொண்டும் தினம் நடந்ததை எழுதி நம்மளுக்கு மெமரி பவருக்கு இருக்கணும்னு சொல்லி செஞ்சோமே, இன்றைக்கி இப்படி நம்மளுக்கு இதுவே ஆப்பாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சுட்டு இருக்காரு. உடனே ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. அதில் என்ன எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன தான் எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுருக்கீங்க. எல்லா விஷயமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம ஜீவாட்ட பணம் வந்து எல்லாமே உனக்கு நான் வட்டி கொடுத்தது வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதையுமே எழுதி வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தினம் நடந்ததெல்லாம் எழுதி வச்சோம்னா மெமரி பவர் நல்லாயிருக்கும், நாளைக்கு நினைவுகள் அதை நினச்சி பார்க்கும்போது நல்லா இருக்குமேனு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நினச்சி பார்க்கும்போது நல்லாயிருக்கும், இப்போ என்ன போய் தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. அண்ணாமலை ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உடனே கண்ணாடியை கலத்துறாரு. எப்பா அப்படிங்கிறாங்க. ஏண்டா மனோஜ் அப்படிங்கிறாரு. அப்படி நெஞ்சு பிடிக்கிறார். எப்பா என்னப்பாச்சு இது ஒன்றுமில்லங்கிறாங்க. மீனாக தண்ணி கொண்டு போகிறாங்க. ஏன்டா இப்படி இருக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை நீங்கள்லாம் பேசிக்கிட்டதுக்கு என்னன்னு எனக்கு புரியல அண்ணாமலை, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னுடைய ரயில்வேல நான் வேலை பார்த்த ஒட்டுமொத்த பணத்தை தூக்கிட்டு ஓடணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பணத்தை வாங்கியிருக்காம்மா, வட்டியும் முதலுவான்
வாங்கிட்டு நம்ம வீட்டிலே சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுருக்காம்மா அப்படிங்கிறாங்க. கேட்ட பாட்டிக்கு பயங்கர கடுப்பு. அந்த ஆளை போய் கையை நீட்டி செவுட்டில் வாங்குதாங்க. இல்லை, என் பையன் பணத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளதுன்னு சொல்ல மாட்டியோ? இது வந்து உன் மாமனார் அனுப்பின பணம், என்ன பிஸ்னஸ் பண்ண போனால் பிஸ்னஸ். என் பையன் பணத்தை இப்போ உடனே தந்துட்டு மாதிரி வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. பாட்டி, நான் பிஸ்னஸ் பண்ண தான் வச்சுருக்கேன், அப்பா பணம் தான், நான் எப்போ நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் திருட்டு போயில, நீனால கொடுக்க போகிற? ஒழுங்காக அந்த பணம் எங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்கணும். இப்போ 10 நிமிஷத்தில் மாறலைன்னா நீ மாறிடுவ அப்படிங்கிறாங்க. நீ ஓடையும் முடியாது, அதான் கதை உடச்சி வச்சுருக்கேன், முதுதொலி பிஞ்சிரும். உன் பொண்டாட்டி நீ ப்ராட் விட்டு அலையுதுனால உங்களுக்கு வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கு பணம். உங்கள் மாமனார் 15 லட்சமாக அனுப்புதார். ஏன் போட்டு போனோம்? எங்கள் அப்பா விட்டு போனோம்ல, சரியா? எனக்கு தான் பங்கு உண்டு அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, உனக்கு என்ன பங்கு உண்டு? மீனாவை கல்யாணம் முடித்த பிறகு நீ வச்சுக்கோன்னு சொல்லி தொழில் பண்ணிக்கோன்னு கொடுத்தேன். அதை நீ அந்த நிபந்தனையை மீறிட்ட, உனக்கு பணம் கிடையாது, சரியா? அப்படி கொடுத்தாலும் அதை நான் 3 பங்கு தான் வச்சுருப்பேன். நீ வந்து என் பையனாகவே நடந்துக்கலையே மனோஜ், நான் அப்படி இருக்கும்போது நான் அப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட ரவி சொல்கிறாரு, அப்பா சொல்கிறது சரிதான், அப்பா பணத்தை இப்போ உடனே அப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி கேட்குறாங்க ரோகிணியை பார்த்து, ரோகிணி உங்களுக்கு வெக்கமா இல்லையா ரோகிணி? அங்கிளுடைய ஒட்டுமொத்த உழைப்பு, அந்த ஒட்டுமொத்த உழைப்பை நீங்கள் எப்படி சுரண்டி சாப்பிட்லான்னு நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி இப்படி பேசுகிறீங்க? நாங்களாம் அப்படி நினைக்கல, இந்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துருந்தா நினச்சோம் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லிட்டுலாம் வாங்கியிருக்கணும். ஜென்டில் உமனாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லிட்டுலாம் வாங்கியிருக்கணும். உங்கள் வீட்டுக்காரர் ஜென்டில்மேனாக சொல்லியிருக்கணும், யார்ட்டையுமே சொல்லலை. இந்த முத்து மட்டும் இந்த டைரியை படிக்கல, இந்த ஆதாரம் இல்லைன்னா நீங்கள் காலத்துக்கு மறைச்சிருக்க தானே செய்வீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சூப்பராக சொன்ன சுருதி, உண்மையில் அவங்க அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் இவங்க தலையிடுவாங்க, என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு மூக்கு நுழைப்பாங்க. அவங்க பொது விஷயத்தை வந்து மறைப்பாங்க. இதை வந்து யாரும் கேட்கக்கூடாது, கேட்டால் கூட எங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் யாரும் தலையிடுறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த டைரியை மட்டும் என் வீட்டுக்காரர் பார்க்கலையோ, இன்றைக்கி இது நடந்திருக்காது, தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ வாய் பார்த்துட்ருக்காத, உடனே அப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே அமைதியாக இருக்கார். ஏம்மா அப்பா பேங்க் பாஸ்புக் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு ரவி கேட்குறாரு. அந்த பீரோவில் இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே பீரோவில் எடுத்துக்கொண்டு மாற்றி விடுதாங்க. மாற்றிவிட்டு நம்ம முத்து சொல்கிறார், ஏம்மா நான் ஏதாவது செஞ்சுட்டேன், ரவியை செஞ்சுட்டான், யாராவது செஞ்சுட்டாங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க, உங்கள் செல்ல பையன் அப்படி செஞ்சுருக்கானே ஏதாவது வார்த்தை கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்னும் பையன் பேசுங்க, அவனுக்கு ரொம்ப சவுண்டாக கேட்கும். இதே இது நானோ மீனாவோ ஒரு சின்ன ஏதாவது பண்ணியிருந்தோன்னா எப்படி பண்ணியிருப்பீங்க? உங்கள் பையன் பண்ணியிருக்கானோன்னு அப்படியே பொறுத்து போகிறீங்க, என்னம்மா நியாயம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, உன் வளர்ப்பு இப்படி தான் இருக்கும், என் வளர்ப்பை நீ 1000 வாட்டி குறை சொல்லியிருக்கேன். என் முத்து நேர்மையாக தான் இருக்கான், நேர்மையாக இருக்கவே தான் அவனோட உண்மையை அவன் கண்டறிஞ்சிருக்கான், சரியா? என் பையனும் நேர்மையானவன், அதான் அவன் உழைச்ச பணம் வட்டியோடு வந்துருச்சு, சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா உங்கள் பணம் எங்கேயும் போகாது, ஏன்னா திருட்டு பையன் வந்து நேர்மையாக இருந்திருந்தோம்னா அவனுக்கு போயிருக்கும். ஆனால் நம்ம வீடு ஓடுகாலி தான், அப்படி நேர்மைன்னா என்னென்னே தெரியாத, உழைப்புனா என்னென்னு தெரியாது, பணம் வாங்கிட்டு இருந்தால் வீணாக தான் போவோம். அதான் கடவுள் பார்த்தாரு, அந்த டைரி மூலமாக முத்து உங்கள் அப்பா பணம் இங்கே இருக்குன்னு என்கிட்ட காட்டி கொடுத்தாரு, பணமும் வந்துருச்சு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் வந்து இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நீ என்னடா சொல்கிறது, என் வீட்டில் அவன் போகணும்னு, நீ வெளியே போடா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டுரு, சரியா? மனோஜ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டு விட்டு வெளில போக சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த வீட்டு விட்டு எங்கே போகிறது, சொந்த வீட்டு விட்டு அப்படிங்கிறாங்க. சொந்த வீடு என் வீடு, சரியா? என் வீட்டில் நீ இருக்க அனுமதி இல்லை, எனக்கு நீ இருக்கிறது பிடிக்கல, 2 பேரும் கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் இப்படி பேசுறது நல்லா இல்லை, மனோஜ் உங்கள் பையன் தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ பேசுகிறவங்க நீங்கள், எப்போ அவங்க பணம் வந்துருச்சு, சரியா? அந்த பணம் என்கிட்ட தான் இருக்குது, நான் வந்துட்டு இந்த தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்னால் எனக்கு மனசு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் நினச்சிப்பார். ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி முத்து கண்டுபிடிக்கலைன்னா காலத்துக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல. எங்கள் அம்மா வந்து ரூம்பை மாற்றி இருங்கன்னு சொல்ல போய் தான் இந்த விஷயமும் வெளியே வருது. இல்லை அப்படின்னா இது தெரியாமே போயிருக்கும். நீ தொழில் பண்ணி ஜெயிக்கையா துவக்கையா அது 2வது புறம். என் உழைப்பை நீ வந்து சுரண்டி கையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மன சொல்கிறார், இல்லைப்பா நான் அப்படி கிடையாதுப்பா, நான் ஜெயிச்ச பிறகு கண்டிப்பாக தந்திருப்பேன் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போமே எப்படி இருக்க, நீ தருவியோ தரமாட்டியோ, அப்போ நான் இருக்கனா இல்லைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா இவங்கள்ட்ட பணம் வந்துருச்சு, பணத்தை ரொம்ப பத்திரமா வைங்கப்பா, யாரும் நம்பி கொடுத்துடாதீங்க, கடைசி காலத்துக்கு உங்களுக்கு ஆகும்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறது தான் கரெக்டு, உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அங்கிள், உங்கள் எதிர்காலத்துக்கு ஆகும், என்ன மனோஜோ ரோகிணியோ கேட்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடாதீங்க. ஆனால் இவங்ககிட்ட உண்மை இல்லை, இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரவியும் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாரு, பார்த்தியா ரோகிணி, பார்த்தியா மனோஜ்,
உங்கள் முகத்தை பார்க்க கூட சுருதிக்கு ரவிக்க பிடிக்கல, அந்தளவு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சரி, எனக்கும் பிடிக்கல, வீட்டை விட்டு நான் வெளியே போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் விஜயா மனசு ரொம்ப கஷ்டப்படுது. விஜயாவுக்காக மட்டும்தான் அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே எடுக்கேன். உங்களுக்கு இருக்க விருப்பம் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கலாம், அதுவும் நேர்மையாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கலாம். உங்கள் நேர்மை தவறுச்சுன்னா தயவுசெய்து வீட்டை விட்டு வெளில போயிருங்க, நீங்கள் அண்ணாமலை குடும்பத்தில் இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ரோகிணி, மனோஜுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.